Here comes lot number 4, V. Nityasri from 7th A1. V. Nityasri from 7th A1, lot number 4. தோன்றுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே, வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலமே, உன்னை தவிர உலகில் என்னை காக்க பொன்னோ பொருளோ போற்றி வைக்கவில்லை அம்மா என்று எனது தாய் தமிழை வணங்கி அவையோருக்கு எனது முத்தான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் படித்து நெகிழ்ந்த மகிழ்ந்த பயனுற்றவோர் கிடைக்கதற்கரிய நூல் ஒன்றை பற்றி பேச வந்துள்ளேன். உங்களிடம் வித்தியாசமான நூலை பற்றி எடுத்துரைக்க நூலகத்தில் நூலை தேடிய போது என் அறிவு பசிக்கு விருந்தளித்த நூலே எதையும் சாதிக்க முடியும் என்ற நூல். இந்த நூலின் ஆசிரியர் 2000ஆம் ஆண்டின் சிறந்த மனிதர் கவிஞர் கவிதாசன் ஆவார். இவர் மாற்றம் மலரட்டும் என தொடங்கி வெல்வதற்கு திட்டமிடுங்கள் வரை 18 படிகளாக இந்நூலை செதுக்கியுள்ளார். புதையலை வெளியே தேடிக்கொண்டிருக்கும் நாம் அன்றாட தேவைக்கும் அதை மீறிய அவசிய தேவைக்கும் நம்மை மறந்து எந்திர வாழ்வு வாழும் நாம் மற்றவர்களோடு பேச நேரம் ஒதுக்கப் போவதில்லை. ஆனால் என்னோடு நான் பேசும் ஒரு சில நிமிட உரையாடல் எனக்குள் புதைந்திருக்கும் பல ஆற்றலை வெளிப்படுத்தும் என்று உணர்ந்தேன். நம்மை சுற்றி எத்தனை வகை மனிதர்கள், எத்தனை முறையான வாழ்க்கை. ஏன் ஒருவர் எது நடந்தாலும் மகிழ்வாகவே இருக்கிறார், ஏன் ஒருவர் மகிழ்வான சூழ்நிலை இருந்தாலும் கவலையாகவே இருக்கிறார். இதற்கெல்லாம் விடை என்னுடைய ஆழ்மனதிடமும் சுயநினைவிடமும் உள்ளது. ஆழ்மனதா, அது என்கிட்ட எங்கே இருக்குன்னு நம்மள பல பேருக்கு தெரியாது. எப்போ வேலை செய்யும், எப்படி வேலை செய்ய வைக்கிறது, இந்த அரிய செய்தியைத்தான் ஆசிரியர் இந்த புத்தகத்தில் கூறியுள்ளார். முதலில் சுயநினைவிற்கும் ஆழ்மனதிற்கும் உள்ள வித்தியாசத்தை கூறுகிறார். எடுத்துக்காட்டுக்கு, நான் கணக்கு பாடத்தில் 100க்கு 100 வாங்க வேண்டும் என்பது எனது விருப்பமா? சொல்லும் பொருளும் சொல்லுகின்ற பாங்கும் சுவைப்பட அமைந்துள்ளதா என பல்லாச்சானும் பகுத்து ஆய்ந்து தேர்வு செய்ய காத்திருக்கும் நடுவர்களே, யார் பெறுவார் முதல் பரிசு என அறிய துடிக்கும் மாவலோடு காத்திருக்கும் அனைவருக்கும் என் முத்தான வணக்கத்தை கொத்தாக தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகின்றேன். இன்றைக்கு நான் பேச எடுத்துக்கொண்ட புத்தகம் எழுச்சியூட்டும் அண்ணாவின் கடிதங்களும் சிறுகதைகளும். இந்த புத்தகம் 2 பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று கடிதம், மற்றொன்று சிறுகதை. இதில் நான் சிறுகதை என்னும் பாகம் எடுத்துள்ளேன். வாருங்கள் கதையாசிரியர் பற்றிய தகவல் பார்க்கலாம். காஞ்சிவரம் நடராஜன் அண்ணாதுரை என்பவர் மெட்ராஸ் மாநிலத்தின் கடைசி முதல்வரும் தமிழகத்தின் முதலமைச்சராவார். இவர் அறிஞர் அண்ணா எனவும் பேரறிஞர் அண்ணா எனவும் அழைக்கப்படுகிறார். இவர் சொற்பொழிவாளர், எழுத்தாளர், இதழாளர், அரசியல்வாணர் என பன்முகத்திறமை கொண்டவர். தமிழிலும் ஆங்கிலத்திலும் சிறப்பாக சொற்பொழிவாற்றும் எழுதும் வள்ளுவர். இவர் பல முற்போக்கு சீர்திருத்த நாடகங்களை எழுதியிருக்கிறார். சிலவற்றுள் இயக்கியும் சிலவற்றுள் நடித்திருக்கிறார். தன்னுடைய திராவிட சீர்திருத்த கருத்துக்களை திரைப்படங்களில் கதை வசனம் மூலம் முதலாக பரப்பியவரும் இவரே. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்பது அவரின் கட்சியின் முக்கிய கொள்கை முழக்கமாகும். சரோஜா ஆரணா செவ்வாழை சாதி கதைகளை நான் எடுத்துள்ளேன். இந்த கதைகளின் எழுதியதற்கான காரணம், சரோஜா ஆரணா என்ற சிறுகதையில் நெசவாளர்கள் படும் துன்பம், இடைத்தரகர்களின் செயல் மற்றும் ஆரணாவிற்கு ஒரு பெண் குழந்தை விற்கும் நிலை இருக்கிறது என்பதை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக எழுதியுள்ளார். செவ்வாழை என்னும் சிறுகதையில் பாடுபட்டும் பலனை அனுபவிக்க முடியாத விவசாயியின் நிலை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், உழைப்பவனுக்கே நிலம் சொந்தம் என்ற சிந்தனையை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எழுதியுள்ளார். சாதி என்னும் சிறுகதையில் அன்பை கொடுத்தால் அன்பு கிடைக்கும், கோபத்தை கொடுத்தால் பிறரிடம் இருந்து கோபமே பதிலாக வரும் என்பதை எழுதிய